மெர்சல் படத்தை அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து அலோவ் பண்ணல அந்த படத்தை. ஏன்னா இதில் வந்து மிருகவதை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கோட் பண்ணுறாங்க. ஏடபிள்யூபிஐலேருந்து மெர்சல் படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு கிளியரன்ஸ் வாங்கணும், ஒரு என்ஓசி வாங்கணும். அதை வாங்கலை. ஆனால் பெரிய மனசு பண்ணி தன்னுடைய செக்ரட்டரிஸை வச்சு எடப்பாடியார் அவர்கள் தான் அந்த படத்துக்கு கிளியரன்ஸ் வாங்கி கொடுத்து அந்த படம் அப்புறம் தான் ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடிச்சு. அவர் நினச்சிருந்தாருன்னா முடியாதுன்னு போயிருந்தாலும் அந்த படம் தள்ளி போயிருக்கும். ஒரு நாள் தள்ளி போனாலும் விஜய் படம் வந்து தீபாவளி பொங்கல் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்தால் தான் ஓடும், இல்லைன்னா ஓடாது. ஸோ அதனால் ஒரு நாள் தள்ளி போயிருந்தாலுமே அந்த படம் இதெல்லாம் எடப்பாடியார் பண்ணி கொடுத்து எடப்பாடியார் மேலே விஜய் அவர்கள் வச்ச அவதூறு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஸோ அதிமுக வந்து திமுகவுக்கு ஏற்கனவே எதிரி, இன்னைக்கு ஆளுங்கட்சி. திமுகவுக்கு எதிராகவும் இதே இப்படி தேவையில்லாத விஷயங்களை பேசின விஜய்க்கு எதிராகவும் அழகா களமாடி இதுல என்னென்ன ஸ்கோர் பண்ணணுமே பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா பெரிய மனசு பண்ணி திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து சொன்ன வார்த்தைகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இடத்த அவருக்கு வாங்கி கொடுத்துருச்சு. அதாவது கேட்குறாங்க எடப்பாடியார்ட்ட, விஜய் வந்து பார்க்க மாட்டாரு, விஜய் வந்து எதுவும் பேச மாட்டாரு, ஒரு வாய்மூடி மௌனியாவே இருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது, சார் இது பெருந்துயரம் நடந்திருக்கு, விஜய் இன்னைக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருப்பாரு, அவரை கொஞ்ச நாள் விடுங்க, கண்டிப்பா வந்து பேசுவார் சார், இது வந்து அவர் வந்து அவரை ரொம்ப பாதிச்சிருக்கும் அப்படின்றார்.